வல்லாரையை வாரம் ஒரு முறை கீரையாக சமைத்து குழந்தைகளுக்கு கொடுக்க ஞாபக சக்தி அதிகரிக்கும். புத்தி கூர்மை உண்டாகும். சுறுசுறுப்பாக இருப்பார்கள். படிப்பில் சிறந்து விளங்குவார்கள். வல்லாரை இலைச்சாறு மற்றும் தூதுவளை இலைச்சாறு இரண்டையும் கலந்து 5 மி.லி அளவு எடுத்து அருந்திவர நுரையீரல் வலுப்படும். நுரையீரலில் தேங்கியுள்ள சளி வெளியாகும். இருமல், சளி சம்பந்தமான பிரச்சனைகள் சரியாகும். வல்லாரை இலை, உத்தாமணி இலை மற்றும் மிளகு சிறிது சேர்த்து அரைத்து 1 மணி அளவு மாத்திரைகளாக செய்து நிழலில் காய வைக்க வேண்டும். காய்ச்சல் இருப்பவர்கள் இந்த மாத்திரையை காலை மாலை என இருவேளை உண்டுவர காய்ச்சல் குணமாகும். நரம்பு தளர்ச்சி உள்ளவர்கள் வல்லாரை கீரையை வாரம் 2 முறை சமைத்து உண்ண நரம்பு தளர்ச்சி நீங்கி நரம்புகள் பலம் பெறும். வல்லாரை இலை மற்றும் கீழாநெல்லி இலையை சம அளவு எடுத்து அரைத்து சுண்டக்காய் அளவு எடுத்து தயிரில் கலந்து உண்ண நீர் எரிச்சல் குணமாகும். அரிசி திப்பிலியை வல்லாரை சாற்றில் ஊறவைத்து காய வைக்க வேண்டும். இதைப்போல் 7 முறை ஊறவைத்து காய வைக்க வேண்டும். பின்பு இந்த திப்பிலியை பொடி செய்து உண்டுவர மூளை சுறுசுறுப்பாக செயல்படும், உடல் வலிமை பெறும். வல்லாரையை கீரையாக நாம் உண்டு வந்தோமானால் ஞாபக சக்தி அதிகரிக்கும், நரம்பு தளர்ச்சி நீங்கி நரம்புகள் வலுப்பெறும், தோல் நோய்கள் சரியாகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நீங்க இன்னும் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்குங்க. அப்படியே பக்கத்துல ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் பிரஸ் பண்ணுங்க. அப்பத்தான் நாங்க போற ஒரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். இந்த வீடியோ பார்த்ததற்கு நன்றி.